எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி கிழக்கு அண்ணன் பேச்சு நேற்று பிளாஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எங்கே விட்டாரோ விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. அரசியல் கட்சி கூட்டம் அப்படின்னா சிஎம் வராரு அப்படின்னாலே வந்து ஜம்முன்னு சூப்பராக ஒரு மேடையெல்லாம் போட்டு தோரணம்லாம் கட்டி வேறு லெவலில் ஒரு 60 வயசு 70 வயசில் வந்து ஒரு 5-6 பேர் அதில் உட்காந்துருப்பாங்க. ஏதோ பேசுவாங்க, நடக்கும், முடியும். அதில் வந்து ஒரு 500-1000 பேர் வந்து சேர் போட்டிருப்பாங்க. 200-300 கொடுத்து அந்த மக்கள் வரும், வந்து ஒரு 1 ஹவர் இருந்துட்டு போவோம். இப்படி இருந்த சுச்சுவேஷனில் நான் என்னுடைய வண்டி மேலே நான் வந்து எப்போவும் என்னுடைய பிரச்சாரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் என்னுடைய மீட்டிங்கும் வந்து இருக்க போகுது. ஸோ அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பித்த இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. சிஎம் அது இது அந்த ஒரு காரணத்துக்காகலாம் வந்து புதுசாலாம் இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் அதே நேரம் வந்து சிஎம் பிளாக் அண்ட் ஒயிட் எதுக்கு போட்டிருந்தாரு, ஸோ டிடிஆர் மாதிரி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக என்னுடைய அரசியல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், மக்களுக்கு நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் போட்டேங்கிறத வந்து நேற்று வெளிப்படையாக வந்து சொல்லிட்டாரு. எப்போவுமே வந்து அரசியல் கட்சி டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் அவங்களுடைய மீட்டிங் முடிஞ்ச உடனே வெளியே இருக்கிற வந்து அந்த வாழைக்குலையாக இருக்கட்டும் இல்லை கரும்பாக இருக்கட்டும் இளநியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து வாரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது போக சேரை முதற்கொண்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் நேற்று எதுவுமே எடுக்கப்படல. சேராக இருக்கட்டும் வாழைக்குள்ள இன்றைக்கி காலையில் வரைக்கும் எடுக்கப்படல அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. ஸோ தற்குறி நேற்று விஜயனை வந்து அந்த தற்குறிக்கும் வந்து 5-6 வேர்ட்ஸ்லாம் வந்து விட்டுருந்தாரு. அந்த தற்குறி தான் வந்து உங்களுடைய அரசியலை வந்து முடிச்சு விட்டுருக்காங்க. அதே தற்குறிகள் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் மூலமாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து மற்ற அரசியல் கட்சிகள்லாம் யோசிப்பாங்க, என்னடா தமிழ்நாடு மக்கள் இவ்வளோ தூரம் தெளிவான மக்களாக ஒரு வாழைக்குலை கூட எடுக்கல அப்படின்னா வந்து இவ்வளோ தெளிவான மக்களை தான் நம்ம இவ்வளோ நாள் இப்படி ஆக்கி வச்சுருந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ தெளிவாக புரிஞ்சிருப்பாங்க. அண்ட் விஜயன பேச்சில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், 6 நாள், ஸோ 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்ன மக்கள் 6 நாள்லேயே வந்து என்னை பார்த்து வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து போதைப் பொருள் கலாச்சாரத்தை தெருக்குள்ளே கொண்டு எல்லா இடத்துலையும் கொண்டு விட்டுருக்கீங்க. இப்போ வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய 1 மாதத்துலேயே வந்து சொன்னீங்கன்னா நான் என்ன தான் பண்ண முடியும், கொஞ்சம் டைம் ஆகும், பட் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாமல் நான் போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை அடுத்த வாரம் வந்து அதனுடைய இனாகுரேஷன் இருக்குது. சீக்கிரமாக என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் அதுக்கான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி உடனே அவங்களுக்கு பெரிய தண்டனைகள் கொடுக்கறதுக்கு என்ன வழிகள் உண்டோ அது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த க்ளீன் அண்ட் கவர்மெண்ட்டை வந்து நான் வந்து மக்கள் பணியாக வந்து எனக்கு வேறு வேலையே இல்லை, இதைத்தான் வந்து பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து போற்றுவோர் போட்டட்டும் தூற்றுவோர் தூட்டட்டும் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் என்னை பற்றி பேசுகிறத விட்டுறாதீங்க. அதுதான் என்னுடைய பவர். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து என்னை அவதூறாக பேசுகிறீங்களோ அவ்வளோ தூரம் மக்கள் என்கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் பேசுகிறத விட்டுறாதீங்க, நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறதை விடவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து நேற்று போட்டு உடச்சிட்டாரு. ஸோ இதை தாண்டி இவங்களுடைய அரசியல் அண்ட் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் வந்து போட்டி அப்படிங்கிறது மாதிரி வந்து ஆரம்பிச்ச இடத்துலேருந்தே மறுபடியும் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அது வின்னும் பண்ணிருச்சு. பட் இன்னும் அதை வந்து பெருசாக கொண்டு போகிறார். ஸோ இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போயிட்டாரு. ஸோ அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.